student, example sum 1.31 consistent மெத்தடில் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. கன்சிஸ்டன்ட் மெத்தடில் பாசிபிளாக இருந்தது அப்படின்னா வந்து இந்த லீனியர் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோம். கன்சிஸ்டன்ட் மெத்தடாகவே நமக்கு தெரியும், ரோ எச்சலான் ஃபார்மேட்டில் எழுதணும். ரோ எச்சலான் ஃபார்மேட் எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ரைட் பண்ணிக்கலாம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ரைட் பண்ணிடலாம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட். இந்த ஃபஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஜீரோவாக மாற்றிட்டோம்னா அதுதான் நமக்கு ரோ எச்சலான் ஃபார்மேட். ஜீரோவாக மாற்றிருக்கு ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஒன்றா இருந்தால் ப்ராசஸிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் கவனிங்க. இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் 3x - 3y + 3z, இந்த 27 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் -27. இதைத்தான் இங்கே நம்ம கான்ஸ்டன்ட் நம்பரால் இருக்குது. மற்ற எல்லாமே ஈக்குவலுக்கு இந்த சைடு வேல்யூ இருக்குது, இதில் ஈக்குவலுக்கு இந்த சைடு இல்லை. அதனால் இதை ஈக்குவலுக்கு ரைட் சைடு மாற்றி இதை ஆன்சரை நம்ம வந்து ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸாக ரைட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஜீரோவாக மாற்றிடலாம். ஜீரோவாக மாற்றுறதுக்கு ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருந்தால் ப்ராசஸிங் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இங்கே ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டே நமக்கு ஒன்றா தான் இருக்குது. அப்போ நம்ம அடுத்த ப்ராசஸிங் போயிடலாம். அப்போனா R1 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், R2லையும் R3லையும் மட்டும் ப்ராசஸிங் நடக்குது. அப்போ நமக்கு இது R1, இது R1, இது R2, இது R3. R1லையும் R2லையும் மட்டும் நமக்கு ப்ராசஸிங் நடக்குது. R2வில் 2 வந்து இந்த R2வில் ஃபஸ்ட் எலமெண்ட் நம்ம ஜீரோவாக மாற்றணும். ஜீரோவாக மாற்றுறதுக்கு R2 இம்ப்ளைஸ் R2 அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. R1 எதால் மல்டிப்ளை பண்ணால் R1 வந்து எதால் மல்டிப்ளை பண்ணால் R2 ஜீரோ ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா R2 - 2R1, R1 -2ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது ஜீரோ ஆகும். நெக்ஸ்ட்டு R3 எடுத்துக்கோங்க. R3யில் வந்து நமக்கு என்னன்னா R3யில் வந்து 3 இருக்குது. R3 இம்ப்ளைஸ் R3 அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த R1 எதால் மல்டிப்ளை பண்ணால் இங்கே R3 ஜீரோ ஆகும்னு சொல்லி பார்க்கணும். இப்போ R3 உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் தான் ஜீரோ ஆகுது, எல்லா எலமெண்ட்டும் ஜீரோ ஆகலை, ஃபஸ்ட் எலமெண்ட். இப்போ -3R1 நம்ம மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ ஆகும். இந்த ரப் ஒர்க்கிங் ப்ராசஸிங் இப்போலாம் நம்ம சைடில் எழுதிக்கலாம். அப்போ R1ல் எந்த ப்ராசஸிங்கும் நடக்கலை, R2லையும் R3லையும் ப்ராசஸிங் நடக்குது. அப்போ R1ல் உள்ள ப்ராசஸிங், R1ல் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். R2வில் நடக்கக்கூடிய ரப் ஒர்க்கை சைடில் ரைட் பண்ணிடலாம். R2 இம்ப்ளைஸ் R2 -2R1. இப்போ R2 ரைட் பண்ணிக்கோங்க. R2வில் என்ன இருக்குன்னு பாருங்கள், 2 - 2 -18. R3யில் என்ன இருக்குன்னு பாருங்கள், R3யில் -2R1. R1 -2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், -2R1. R1 -2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -2 + 2 -2 18. இதை சப்ராக்ஷன் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ 0 0 0 0 கிடைக்குது. இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்து முடிஞ்சுன்னா R2வில் முடிஞ்சிருக்கு. அப்போ R2வில் இதை ரைட் பண்ணிடலாம். 0 0 0 0. நெக்ஸ்ட்டு R3யில் நடக்கக்கூடிய ப்ராசஸிங் ஒர்க்கை வந்து சைடில் ரைட் பண்ணிக்கலாம். R3 இம்ப்ளைஸ் R3 -3R1. R3 அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. 3 -3 3 -27 -3R1. R1 -3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், -3 -3 -3 27. இதை சப்ராக்ஷன் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ 0. R1 -3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே +3 வரணும். இங்கே பாருங்கள், இங்கே -3 இருக்குது. இப்போ -3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும். அந்த சிம்பிள் மட்டும் நம்ம மாற்றலாம், இதை ப்ளஸ்ன்னு சொல்லி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ சப்ராக்ஷன் பண்ணால் 0 0 0 0. இந்த ப்ராசஸிங் ஒர்க் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R3யில் முடிஞ்சிருக்கு. அப்போ இதை R3யில் ரைட் பண்ணிடலாம். 0 0 0 0. நம்ம
ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஜீரோவாக மாற்ற நினச்சோம், ஜீரோவாக மாறிடுச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஜீரோ மாற்றணும். ஆனால் டோட்டலாகவே R2வும் R3யும் ஜீரோ ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஃபஸ்ட்டு டைகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக நமக்கு ஜீரோ ஆயிடுச்சு. பாருங்கள், ஃபஸ்ட் டைகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஜீரோ ஆயிடுச்சு. அப்போனா நமக்கு வந்து ரோ எச்சலான் ஃபார்மெட்டில் தான் இருக்குது. இப்போ ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பினுடைய வேல்யூவும் நம்ம ரைட் பண்ணிடலாம். ரோ ஆஃப் ஏங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடு உள்ளது ஃபுல்லாக ரோ ஆஃப் ஏ. இப்போ ரோ ஆஃப் ஏன்னு எடுத்தோம்னா இது R1, இது R1ங்கிற R1, நெக்ஸ்ட் இது R2, நெக்ஸ்ட்டு இது R3. அதாவது ரோ ஆஃப் ஏயில் உள்ள R1, R2, R3 இருக்கும். இதில் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஒரே ஒரு நான் ஜீரோ ரோஸ் மட்டும்தான் இருக்குது. பாருங்கள், ஒரே ஒரு நான் ஜீரோ ரோ மட்டும்தான் இருக்குது. R2வும் R3யும் ஜீரோ ரோவாக மாறிடுது. ஜீரோ ரோவாக மாறிடுது. நல்லா பார்க்கணும், இதை மட்டும் தான் பார்க்கணும். இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R1, R2, R3 தெரியும். அப்போ நான் ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குன்னா 1 கிடைக்குது. ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் 1. ரோ ஆஃப் ஏ பை பினா அந்த ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸையும் கம்பேரிங் பண்ணும். ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸ் கம்பேர் பண்ணால் இது R1, இது டோட்டலாக சேர்ந்தது R1. நெக்ஸ்ட் இது R2, இது R3. நான் எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நான் ஜீரோ ரோ தான் இருக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏ பை பினுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பினுடைய வேல்யூவும் 1 தான் கிடைக்குது. இப்போ ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பினுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பினுடைய வேல்யூவும் சேமாக இருக்குது. சேமாக இருக்குன்னா நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனை காட்டிலும் கம்மியாக இருக்குது. சேமாக இருக்குது, ஆனால் ஒன்றா இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனை காட்டிலும் கம்மியாக இருக்குது. அதனால் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். அப்போனா கொடுக்கப்பட்ட லீனியர் ஈக்குவேஷன் கன்சிஸ்டண்ட்டாக இல்லையான்னு சொல்லி கேட்டாங்க. கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்குது, பாசிபிளாக இருக்குது. அப்புறம் நம்ம ஈக்குவேஷனை வந்து வேரியபிள்ஸை வந்து அந்த ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணுறதுக்கு ஃபார்மேட் இப்போ இதெல்லாமே ஜீரோ ரோவாக மாறிடுச்சு, இதுவும் ஜீரோ ரோவாக மாறிடுச்சு. இதை விட்டுடலாம். நெக்ஸ்ட் உள்ளதை பாருங்கள், இது எக்ஸ், இது ஒய், இது இஜெட், இது கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம எழுதும்போது லெட் ஆக்சுவலாக இதில் நம்ம எழுத வேண்டியது எப்படி இருக்குது அப்படின்னா வந்து எத்தனை வேரியபிள்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனுக்கு வந்து நமக்கு வந்து 3. இப்போ 3 காட்டிலும் நமக்கு வந்து 2 வேரியபிள்ஸ் கம்மியாக இருக்குது. 3 காட்டிலும் 2 வேரியபிள்ஸ் கம்மியாக இருக்கனால லெட் ஒய் ஈக்குவல் எஸ் ஆகும், இஜெட் ஈக்குவல் டி ஆகும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஈக்குவேஷனுக்கு போயிடலாம். ஈக்குவேஷன் வந்து நமக்கு வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் -9. எக்ஸ் அப்படி இருக்கட்டும். ஒய்யவும் இஜெட்டையும் அந்த சைடு செட் பண்ணிடலாம். ஆல்ரெடி அந்த சைடு -9 இருக்குது. ஒய்க்கு போல நம்ம ஃபைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வேல்யூ எஸ்ன்னு சொல்லி வச்சுருக்கோம். அப்போ ப்ளஸ் எஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இஜெட்டுக்கு போல ஃபைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வேல்யூ டீன்னு சொல்லி ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ -t. இதுதான் நமக்கு தேவையான எக்ஸுக்கான வேல்யூ. ஒய்க்கான வேல்யூ இஜெட்டுக்கான வேல்யூ ஆல்ரெடி ரைட் பண்ணியாச்சு. இப்போ ஆன்சரை நம்ம எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். x, y, z ஈக்குவல் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எக்ஸுக்கு நம்ம ஃபைன் பண்ணக்கூடிய வேல்யூ அப்படி எழுதி ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒய்க்கான வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், எஸ்ன்னு சொல்லி அதை ரைட் பண்ணியாச்சு. இஜெட்டுக்கான வேல்யூ நம்ம டீன்னு சொல்லி ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், டீக்கான வேல்யூவும் ஃபைன் பண்ணியாச்சு. மறக்காமல் s, t இருக்குல்ல, அந்த s, t பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணிக்கணும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.